தனுஷ்கோடி நகரம் கடலில் மூழ்கிய உண்மை கதை. இந்தியா நடுங்கிய அந்த நாள் 1964 டிசம்பர் 22. தமிழ்நாடு முழுவதும் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்த இரவு. ஆனால் அந்த இரவு கடல் ஒரு கோபமான புயலாக மாறி ஒரு முழு நகரத்தை விழுங்கப் போகிறது என்று யாருக்கும் தெரியாது. ஒரு இரவில் நகரம் அழிந்தது. ஆயிரக்கணக்கான உயிர்கள் கடலில் மறைந்தன. இது ஒரு கதை அல்ல, இது வரலாறு. வாருங்கள், இப்போது தனுஷ்கோடியை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன் உங்களுக்கு இது போன்ற வரலாற்று கதைகள் மற்றும் வாழ்க்கையில் நடந்த நிஜ தமிழ் ஊக்க கதைகளுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். அப்போதுதான் நான் பகிரும் அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது வாருங்கள், தனுஷ்கோடி கதைக்கு செல்லலாம். ஒரு காலத்தில் தனுஷ்கோடி மிகவும் பரபரப்பான நகரமாக இருந்தது. அங்கே ரயில் நிலையம் இருந்தது, அஞ்சல் அலுவலகம் இருந்தது, பள்ளி, தேவாலயம், வீடுகள் இருந்தன. இங்கிருந்து இலங்கைக்கு படகு சேவை இருந்தது. மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்தனர். யாருக்கும் தெரியாது கடல் ஒரு நாள் தன் கோபத்தை காட்டப் போகிறது என்று. 1964 டிசம்பர் 22 இரவு. காற்று வேகம் அதிகரித்தது, மழை பெருகியது. அந்த நேரத்தில் பாம்பன் பாலம் வழியாக ஒரு ரயில் ராமேஸ்வரம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. ஆனால் அதிர்ச்சியான புயல் அலை 20 அடி உயரத்தில் எழுந்தது. ரயில் பாதை உடைந்தது. முழு ரயிலும் கடலில் அடித்து செல்லப்பட்டது. அந்த இரவில் 1800க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் என்று கூறப்படுகிறது. ஒரு முழு நகரமும் சில மணி நேரங்களில் மறைந்தது. அடுத்த நாள் காலை மக்கள் அழுகை, சிதைந்த வீடுகள், உயிரிழந்த குடும்பங்கள். அரசு அதிகாரப்பூர்வமாக தனுஷ்கோடியை வாழ தகுதியற்ற பகுதி என்று அறிவித்தது. அதன் பிறகு அங்கு யாரும் நிரந்தரமாக குடியேறவில்லை. இன்று அது கோஸ்ட் டவுன் என்று அழைக்கப்படுகிறது. இயற்கை எப்போது என்ன செய்யும் என்று யாருக்கும் தெரியாது. நாம் பெருமைப்படும் நகரங்கள் ஒரே இரவில் மறைந்து போகலாம், ஆனால் மனிதர்களின் நினைவுகள் மட்டும் மறையாது. இன்று கூட தனுஷ்கோடி மௌனமாக அந்த கதையை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இன்றும் அந்த பழைய தேவாலயத்தின் சிதிலங்கள், ரயில் நிலையத்தின் தடயங்கள் அங்கே காணலாம். அவை அந்த இரவின் அமைதியான சாட்சிகள். தனுஷ்கோடியில் ஒரு அதிசயம் இருக்கிறது. ஒரு பக்கம் வங்கக்கடல், மற்றொரு பக்கம் இந்திய பெருங்கடல். இரண்டு கடல்களின் நீரும் நிறமும் அலை வடிவமும் வேறுபட்டிருப்பதை நீங்கள் நேரில் பார்க்கலாம். புராண கதைகளின்படி ராமர் இலங்கைக்கு செல்ல பாலம் கட்டிய இடம் இதுதான் என்று நம்பப்படுகிறது. இந்த பாலம் ராமர் சேது அல்லது ஆதாம் பாலம் என்று அழைக்கப்படுகிறது. இதனால் இந்த இடம் ஆன்மீக முக்கியத்துவமும் கொண்டதாக விளங்கப்படுகிறது. ஒரு நகரம் ஒரு இரவில் வரலாறாக மாறிவிட்டது. அலைகள் மட்டும் பேசும் நகரம் இது. மௌனமாக நிற்கும் சிதிலங்கள், ஆனால் பேசும் வரலாறு. வரலாறு, மர்மம், ஆன்மீகம் மூன்றையும் ஒரே இடத்தில் காண வேண்டுமா? அப்படியானால் தனுஷ்கோடி உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.